வணக்கம். நம்ம மூடுக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு 2வது மூளைய பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க, நம்ம குடலுக்கும் மனசுக்கும் இருக்கிற அந்த ஆச்சரியமான தொடர்பு பத்தி விரிவா பார்க்கலாம். உங்க குடல் யோசிக்கும். என்னது? நம்ம குடல் யோசிக்குமா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது ஏதோ கவிதை மாதிரி இருந்தாலும் இது 100க்கு 100 அறிவியல் உண்மைங்க. இந்த ஒரு சின்ன வரிக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய பயாலஜிக்கல் ரகசியம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சரி, அப்போ இந்த 2வது மூளை அப்படின்னா என்னது? அதுக்கு பேரு தான் குடல் நரம்பு மண்டலம். இது சும்மா ஒரு பேருக்காக சொல்லல, நிஜமாவே நம் உடம்புக்குள்ள வேலை செய்யற ஒரு ரொம்பவே நுட்பமான அமைப்பு. அதாவது நம்ம குடல சுத்தி கோடிக்கணக்கான நரம்புகளால பின்னப்பட்ட ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இதுக்கு பேரு தான் என்டரிக் நர்வஸ் சிஸ்டம், சுருக்கமா இஎன்எஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது நம்ம தலையில இருக்கிற மூளையோட உதவி இல்லாம அதுவா தனியாவே இயங்க முடியும். அதனால தான் இதை நம்மளோட 2வது மூளைன்னு சொல்றாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஓகே, ஒரு நரம்பு மண்டலம் தனியா வேலை செய்து அது சரி. ஆனா அது எப்படி நம்ம ஃபீலிங்ஸையும் நம்ம மூட் ஸ்விங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்கான பதில் நம்ம குடலுக்குள்ளேயே ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி இயங்கிட்டு இருக்கிறதுல தான் இருக்கு. 90%. இது ஒரு ரொம்ப பெரிய நம்பர். நம்ம உடம்புல நம்ம மனநிலையோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த 90% ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. என்னவா இருக்கும்னு ஏதாவது கெஸ் இருக்கா? பதில் தெரிஞ்சா நீங்க உண்மையிலே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த 90% வேற எதுவும் இல்ல, நம்மள சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கிற செரோட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கல் தான். ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த செரோட்டோனின்ல 90% நம்ம மூளையில இல்ல, நம்ம குடல்ல தான் உருவாகுது. நினைச்சு பாருங்க. அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருதில்ல, நம்ம குடல் தான் நம்மள சந்தோஷமா வச்சுக்குதுன்னா நாம அதை சரியா பாத்துக்கலனா என்னாகும்? நாம நம்ம குடலை எப்படி பாத்துக்கிறோங்கிறது நம்ம சாப்பாட்டுல தான் இருக்கு. நாம சாப்பிடுற சாப்பாடு எப்படி நம்ம மனசுக்கும் நம்ம சிந்தனைக்கும் ஒரு எரிபொருள் மாதிரி வேலை செய்யுதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களே, ரொம்ப சிம்பிள். நாம ஜங்க் ஃபுட், அதாவது சத்தே இல்லாத உணவை சாப்பிடும்போது அது குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களுக்கு தீனி போடுது. அதோட விளைவு ஒரு மாதிரி மந்தமா யோசிக்கவே முடியாத பிரெயின் ஃபாக் நிலைமை வரும். அதுவே காய்கறி பழங்கள் மாதிரி நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் நிறைஞ்ச உணவை சாப்பிட்டா அது குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடா மாறுது. இதனால நம்ம தெளிவாவும் சுறுசுறுப்பாவும் உணர்றோம். சரி, இந்த நல்ல பாக்டீரியாக்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? அதுங்க அப்படி என்னதான் பண்ணுது? 1. அதுங்க தான் அந்த ஹாப்பி கெமிக்கல் செரோட்டனினை உருவாக்க உதவி பண்ணுது. 2. உடம்புல ஏற்படுற தேவையில்லாத வீக்கத்தை குறைக்குது. 3. இதனால நம்ம சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த நல்ல வேலை செய்யற நம்ம நண்பர்களுக்கு தேவையான ஒரே எரிபொருள் நார்ச்சத்து தான். இப்ப நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு சிம்பிளான வழி தெரியுது. அதுதான் குடலுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு. நாமளே நம்மள ஒரு பெட்டர் வெர்ஷனா மாத்திக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. இதோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி யோசிச்சு பாருங்க. முதல்ல ஃபைபர் நிறைஞ்ச உணவை சாப்பிடுறீங்க. அது உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு தீனியா போகுது. இதனால உங்க 2வது மூளை நல்லா பூஸ்ட் ஆகி சூப்பரா வேலை செய்யுது. ஃபைனலா இதோட ரிசல்ட் என்ன? உங்க மூட் நல்லா இருக்கு, யோசனையும் தெளிவா இருக்கு. எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குடலை நல்லா பாத்துக்கிறது உங்க மனநலத்தையும் உங்க உணர்ச்சிகளையும் உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கான ஒரு நேரடியான எளிமையான வழி. உங்க ஆரோக்கியத்துக்கான பவர் உங்க கையில தான் இருக்கு. கடைசியா இந்த ஒரு வரியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. குடலை சரி செய், வாழ்க்கைய சரி செய். இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு. இத பத்தி நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும்.